ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு தான் என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் தரேன், மறக்காம போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் கழிச்சு நான் வீடியோ போடுறேன், ஒரு லாங் வீடியோ. எல்லாரும் என்னோட இன்ஸ்டாகிராம் டிஎம்ஸில் என்ன யூடியூப்லேயே வந்து இந்த Q&A போட்டிருந்ததெல்லாம் வந்துட்டு நிறைய பேர் நீங்கள் யாரு அப்படின்ற விஷயத்த வந்து என்கிட்ட கேட்டிருந்தீங்க. யா, இன்னைக்கு நான் யாரு, நான் எதுக்கு இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சேன், தென் மை ஜர்னி, இது எல்லாமே நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். வெல்கம், ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்து முடிங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் வந்து என்னோட யூடியூப்போட ஐடி நேம் வந்துட்டு நீரு vlogs அப்படி சொல்லி நான் வச்சிருப்பேன். நீருன்னு சொல்லிட்டு. என்னோட ஃபுல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா நீரஜா. ஷார்ட் வந்து நீரு அப்படி சொல்லுவாங்க. ஸோ நான் வந்து நீரு அப்படின்ற வச்சுட்டேன். என்னோட ஃபுல் நேம் பார்த்தோம்னா நீரஜா. ஓகே, நான் வந்து இன்ஸ்டாகிராம் வந்து ஸ்டோரி போட்டிருந்தேன். அவங்களுக்கு என்னை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா வந்து கொஸ்டின்ஸ் கேளுங்க அப்படி சொல்லி நான் வந்து ஸ்டோரி போட்டிருந்தேன். அதில் நிறைய பேர் வந்து நிறைய கேட்டிருந்தீங்க. நான் ஃபர்ஸ்ட் வந்து நான் யாரு, நான் என்ன இதெல்லாம் பண்றேன் அப்படி சொல்லிட்டு நான் என்னை பத்தி சொல்லிட்டு, நெக்ஸ்ட் வந்து நான் அந்த அந்த இது வந்து நான் உங்களுக்கு படிச்சு காட்டுறேன். ஓகே, இப்ப பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் என் பேர் நான் சொன்ன மாதிரி நீரஜா. தென் நான் போற ஷார்ட்ஸ், ஓகே, ரீல்ஸ்ல அதுல எல்லாத்துலயும் நீங்க பார்த்திருப்பீங்க. நான் வந்து காலேஜ் படிக்கிறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா அதுக்கு ட்ரெஸ் இருக்கு. நான் வந்து காலேஜ் தான் படிக்கிறேன். நான் வந்து டிப்ளமோ படிக்கிறேன். தென் அதுக்கு மேல அந்த ஹையர் ஸ்டடீஸ் போகலாம் அப்படின்னு இருக்கு. நான் டிப்ளமோ படிக்கிறதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, நான் வந்து 10th வந்து நான் ஃபெயில் ஆயிட்டேன். ஸோ அதனால நெக்ஸ்ட் என்ன பண்ணேன், இது பண்ண இதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியல. ஆக்சுவலாக நான் வந்து 11th 12th படிச்சுக்கலாம் அட்டெம்ப்ட் எழுதி நான் வந்து பாஸ் ஆகிட்டேன். நான் வந்து ஓகே 11th 12th தான் நான் படிச்சுக்கலாம் அப்படிதான் இருந்துச்சு. பட் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து டிப்ளமோ படி, அதுக்கப்புறம் ஹையர் ஸ்டடீஸ் போய்க்கோ அப்படி சொன்னனால அந்த பிளான் எடுத்து நான் அதனால இப்போ வந்து நான் டிப்ளமோ படிக்கிறேன். நான் இப்போ வந்து டிப்ளமோவில் 3rd இயர் படிக்கிறேன். நெக்ஸ்ட் இயர் வந்து நான் ஹையர் ஸ்டடீஸ்க்கு வந்து ட்ரை பண்ணுவேன். அப்புறம் வந்துட்டு நான் ஏன் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சேன்றது முக்கியமான ரீசன் வந்துட்டு, எனக்கு வந்து இந்த மாதிரி கேமரா முன்னாடி பேச எல்லாமே லைக் நம்ம கேமரா முன்னாடி என்ன பண்ணுறோமோ அதுக்கு எல்லாமே எனக்கு வந்து பிடிக்கும். ஸோ அதனால வந்துட்டு எனக்கு அது மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. இப்போன்னு இல்லை, சின்ன வயசுல வந்து இருந்துச்சு. பட் அதுக்கான சான்ஸ் வந்து எனக்கு இப்போதான் கிடைச்சிருக்கு. தென் வீட்லயும் எல்லாமே ஓகே சொல்லி அதுக்கப்புறம் தான் நான் வந்து இந்த யூடியூப் சேனல் வந்து ஆரம்பித்தேன். ஏன் நீங்களாம் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னா. ஓகே, என்னோட ஏஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 17. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் வந்து 10th முடிச்சுட்டு நான் வந்து டிப்ளமோ சேர்ந்தனால எனக்கு இப்போ வந்து ஏஜ் பார்த்தீங்கன்னா 17. நான் வந்து ஹையர் ஸ்டடீஸ் நெக்ஸ்ட் இயர் போகும்போது எனக்கு வந்து அப்போ வந்து கரெக்டாக இருக்கும். ஐ மீன் 11th 12th முடிச்சுட்டு போகிற மாதிரி எனக்கு வந்து 18 இருக்கும். யா, இதுதான் என்னோட ஏஜ். அப்புறம் என்னோட பேர், அப்புறம் நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன். இதெல்லாம் வந்து மித்த கேள்வி இதெல்லாம் வந்துட்டு என்கிட்ட இதுலேயே கேட்டிருக்காங்க. இப்போ நான் அதெல்லாம் படிச்சு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகே, என்கிட்ட ஃபர்ஸ்ட் கேட்டது நிறைய பேர் கேட்டிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட நேட்டிவ், ஃப்ரம், இந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக என்னோட இன்ஸ்டாகிராம் டிஎம்ஸ் ஃபுல்லாக நீங்கள் வந்து சென்னையா, நீங்கள் வந்து பெங்களூரா, இந்த மாதிரி நிறைய வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கெல்லாம் இந்த வீடியோ நான் வந்து ஆன்சர் பண்ண போகிறேன். அதனால தான் நான் உங்களுக்குலாம் ரிப்ளை பண்ணல. நான் அவங்க எல்லாத்தோட டிஎம்ஸும் ஆக்சுவலாக நான் படிப்பேன். என்னென்னலாம் வந்து எனக்கு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்ப்பேன். நான் பார்க்காமலாம் இருக்க மாட்டேன். என்ன, நான் ரிப்ளை தான் பண்ணாமல் இருந்திருக்கேன். மித்தபடி நான் வந்து கண்டிப்பாக அவங்க எல்லாத்துக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேன். யா, என்னோட நேட்டிவ் வந்துட்டு கோயம்புத்தூர். அதனால நான் கோயம்புத்தூர்ல தான் ஸ்டே பண்ணிட்டு இருக்கேன். எங்கள் வீட்டில் தான். நான் வந்து ஹாஸ்டல்லாம் எடுத்து அந்த மாதிரிலாம் நான் எதுவும் தங்கலை. நான் வந்து என்னோட வீட்டில் தான் இருக்கேன். இப்போ நான் சொன்ன மாதிரி கோயம்புத்தூர். தென் வேற நிறைய தான் பிளேஸ் எங்க இந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க. அப்புறம் வந்து ஒருத்தவங்க வந்து சொல்லியிருக்காங்க, ஆக்சுவலி எனக்கு வந்து பெரிய மெசேஜாகவே போட்டிருக்காங்க, நீங்க கியூட்டா விளாக் போடுறீங்க, நீங்க வந்து கியூட்டா விளாக் போடுறீங்க, பட் கொஞ்சம் லைட்டிங் இதுல மாத்தினா நல்லா ரீச் ஆகும், அப்புறம் ஃப்ரண்ட் கூட அப்படி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா என்கிட்ட இவங்க மட்டும் கிடையாது, என்கிட்ட மோஸ்ட் ஆஃப் த பேர் சொல்றது லைட்டிங் சரியில்லை, தென் வந்துட்டு வீடியோ குவாலிட்டியா போடுங்க, இப்படிதான் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. இனிமே உங்களுக்கு வந்து வீடியோ குவாலிட்டி கரெக்டா வரும். அது எல்லாரும் சொன்ன மாதிரி ஆக்சுவலா என்னோட வீடியோ குவாலிட்டி இனிமே உங்களுக்கு வந்து நல்லா வரும்.
நான் இனி நல்ல வீடியோலாம் போடுறேன். உங்களுக்கு என்ன நான் வீடியோலாம் பிடிச்சிருக்கா எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நான் அதெல்லாமே பண்றேன். ஓகே, நெக்ஸ்ட் கேட்ட கொஸ்டின் என்னன்னா, ஐ அண்ட் லவ். இது வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க, இவங்க மட்டும் இல்ல, ஐ அண்ட் லவ்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. காதலா, காதல் என்ன சொல்ல, காதல்ல இருக்கீங்களா, ஐயோ கமிட்டட், இந்த மாதிரி என்கிட்ட நிறைய பேர் இருந்து கேட்டிருக்கீங்க. அதுல வந்து நான் ஒருத்தவங்க மட்டும் ஐயோ லவ் சொல்லியிருக்கணும், அவங்க மட்டும் ஓகே இந்த மாதிரி சொல்றேன். நான் வந்து லவ்ல இல்லை கைஸ், ஐம் நாட் இன் ரிலேஷன்ஷிப். நான் ரிலேஷன்ஷிப்ல இல்லை, எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க. நான் வந்து யாரையும் லவ் பண்ணல. தென் வேற என்ன கேட்டிருக்காங்க, யா அடுத்து வந்து யூ லுக் சோ பிடி, ஆர் யூ சிங்கிள். ஓகே, நான் ஐம் சிங்கிள் தான். நான் வந்து கமிட்டட் கிடையாது, நான் கமிட்டட் ஆகவும் மாட்டேன். அதனால நான் சிங்கிள் தான். தேங்க்ஸ் பிடின்னு சொன்னதுக்கு. ஓகே, வேற அப்புறம் நிறைய பேர் என்ன ஃபாலோ பண்ணுங்க, எனக்கு வந்து ரிப்ளை பண்ணுங்க. அப்புறம் ஒருத்தவங்க வந்துட்டு எனக்கு சொல்லியிருக்காங்க கங்க்ராட்ஸ் இன்ஸ்டா செலிபிரிட்டி அப்படி சொல்லி. தேங்க்ஸ். இதெல்லாம் சொல்றது எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் தான். எனக்கு இந்த மாதிரி சின்ன 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 விஷயங்கள் தான் வந்துட்டு ரொம்ப எனக்கு என்கரேஜா இருக்கு. நீங்க சப்போர்ட் பண்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கைஸ். அதுக்கப்புறம் நிறைய பேர் இதை கேட்டிருக்காங்க, நேட்டிவ் இதெல்லாம் தான் கேட்டிருக்காங்க. டிஎம்ஸ்ல ஃபுல்லாரும் என்ன சொல்ல, நிறைய என்னோட பேர் என்ன, ஃபுல் நேம் என்ன, நீரு தானா நீங்க, அந்த மாதிரி நிறைய கேட்டிருந்தீங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் நான் இந்த வீடியோவில் வந்து நான் ஒரு விடை கொடுத்துட்டேன். விடை தானே தெரியல. அப்புறம் வந்துட்டு உங்க ஸ்கின் கேர் பத்தி சொல்லுங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. ஏன் நான் வந்து உங்களுக்கு என்னோட ஸ்கின் கேர் வந்து நான் கண்டிப்பா நான் என்னென்னலாம் யூஸ் பண்றேன் அப்படின்றது நான் வந்து உங்களுக்கு போடுறேன் ஒரு தனி வீடியோவா. என்ன கண்டென்ட் கிடைக்காது, அதனாலதான் நான் அந்த இதுவும் நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பா போடுறேன் கேட்டதுனால. இவ்வளவுதான் கைஸ், நான் இதுக்கு மேல என்கிட்ட யாரும் எதுவும் கேட்கல. இவ்வளவுதான் என்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதனால நான் இதெல்லாம் உங்ககிட்ட வந்து நான் சொல்லிட்டேன். இவ்வளவுதான். நான் எனக்கு மற்றபடி எனக்கு எதுவுமே சொல்றதுக்கு இல்லை என்னை பத்தி. அதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி, நான் நீரஜா, நான் கோயம்புத்தூர்ல இருக்கேன், நான் வந்து டிப்ளமோ படிக்கிறேன், நான் 10th ஃபெயில் ஆயிட்டேன். அதனால எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் எல்லாம் 10th ஃபெயில் ஆயிட்டேன் அப்படி சொல்றதுக்கே கொஞ்சம் இதாக தான் இருக்கும். இப்போ ஓகே. இப்போ எனக்கு அதெல்லாம் போயிடுச்சு. இப்போ என்ன, ஒன்றுல போனா இன்னொன்னுல கிடைச்சிரும் அப்படி சொல்லிட்டு. அதனால யா, ஏன்னா நான் யார்கிட்டயும் இதெல்லாம் ஷேர் பண்ணது கிடையாது. ஸோ அதனாலதான் எனக்கு வந்துட்டு கொஞ்சம் நர்வஸா இருந்துச்சு சொல்றதுக்கு. யா, இனிமே உங்ககிட்ட வந்து நான் எல்லாத்தையும் ஷேர் பண்றேங்க. மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்பதான் நான் போற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். திருப்பி இதே மாதிரி ஒரு வீடியோல சந்திப்போம். கண்டிப்பா நீங்க ஸ்கின் கேர் போட சொன்னீங்க, நான் அந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா நெக்ஸ்ட் போடுறேன். ஓகே கைஸ், பை பாய், டாடா.